வணக்கம் மக்களை. நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சிட்டு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி எந்தெந்த மாதிரிலாம் நம்ம சேஃப்டி மெஷர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எப்போதுமே சாரல் அடிக்கும் மழை பெய்யும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா மலைகள் எல்லாமே இருந்தாலுமே நமக்கு சாரல் நமக்கு அடிக்க தான் செய்யும். அதனால பார்த்தீங்கன்னா இது நம்ம டெம்பரரியாக அந்த மாதிரி சீட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உரச்சாக்கு இதெல்லாம் போட்டு நம்ம மூடி வச்சிருக்கோம். ஆனால் இது இருந்தாலுமே நம்ம ஒரு தார்பாய் மாதிரி கட்டி நம்ம மறைக்க நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டி சாரல் அடித்தாலே அந்த சளியானது எல்லாம் பிடிக்க தான் செய்யும். அதனால காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாமே வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா முக்கால்வாசி மழை பெய்யும் போது நம்ம இப்படி ஃபுல்லா கொஞ்சம் செட்டு நம்ம இருந்தாலுமே நம்ம காத்தோட்டத்துக்காண்டி நம்ம இப்படிதான் வச்சிருப்போம் எப்பவுமே. ஆனா இருந்தாலுமே நம்ம கவர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதான் பாத்தீங்கன்னா முதல் சேஃப்டி மெஷர். சேஃப்டி மெஷர் என்ன பாத்தீங்கன்னா செட்டு எப்பவுமே கிளீனா தான் இருக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிக்க முன்னாடி செட்டை ஃபுல்லாமே கிளீன் பண்ணிடுவோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு கதை நம்ம அள்ளுவோம் கீழே, நம்ம எல்லாமே போடுறது ஃபுல்லாமே வேஸ்டேஜ் ஃபுல்லாமே. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா மழை காலம் ஆரம்பிக்கனாலும் இன்னும் கூட கிளீன் பண்ணிட்டோம். அதே பாத்தீங்கன்னா செட்டு ஃபுல்லாமே உள்ள கிளீனா இருக்கணும். என்னதான் நம்ம உள்ள கிளீன் பண்ணாலும் நம்ம அதாவது சில இது நம்ம புழுக்க எல்லாம் நம்ம இதெல்லாம் படிதான் செய்யும். இதுக்கு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் வாஷ் அடிச்சு நம்ம கிளீன் பண்ணணும் மழை நேரத்துக்கு முன்னாடி. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த ஈ தொல்லை, கொசு தொல்லை இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள்லாம் பரவும். அதுக்கு மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கிளீனிங் ப்ராசஸ் தான் முக்கியம். அதாவது எப்போதுமே நம்ம கிளீனா வச்சிருந்தா தான் பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் நம்ம அட்டாக் ஆகாது. பாத்தீங்கன்னா ஆடு செம்பரி ஆடுலாம் வளர்க்குதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோய் கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா கிளீனிங் தான். இந்த கிளீனிங்னால பாத்தீங்கன்னா நம்ம கிளீனா வச்சதுனால பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள்ட்ட நம்ம தடுத்துக்கலாம். மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது மழை நேரத்துல எப்படி மழை பெய்யும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல கனமழை பெய்யும் போது நம்ம பரன் போட்டிருக்கோம், பரன் போட்டிருந்தா ஓரளவுக்கு நமக்கு எஃபெக்ட் எதுவும் ஆகாது. சப்போஸ் நம்ம பரன் போடலைங்கும் போது தண்ணி ஃபுல்லா ஆடு உள்ள ஏறி நம்ம ஆடுகளுக்கு அப்போது தான் காணவான நோய் இந்த மாதிரி நோய் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதனால எப்போதுமே நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கணும். நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இங்க சப்போஸ் இங்க வந்தாலுமே நமக்கு வடிது அங்க இருக்கு ஓட, அதை காட்டுது உங்களுக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரைனேஜ், ஏதாவது நம்ம தண்ணி வடிகால் இது பாத்தீங்கன்னா நேரா ரோட்ல போய் அந்த கால்வாயில போய் வடிஞ்சிரும். இது பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கி நம்ம சோழநாத்துக்குமே அவுத்திக்குமே நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டுருக்கோம். ஏன்னா ரொம்ப தண்ணினால வளராது, அழிவிடும். அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இதுதான். கரெக்டா நம்ம செட்லேருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்கேருந்து வடிஞ்சிரும். செட் அங்க இருக்குன்னா கரெக்டா தண்ணி அது கரெக்டா அந்த ஓடையில வடிஞ்சிரும். லாஸ்டா இவ்வளவு வேணா போட்டாலே போதும் நமக்கு. அஞ்சாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே செட்டு லீக்கேஜ் எதிர்க்கூடாது. மழை நேரத்துல பாத்தீங்கன்னா அதாவது பொடி மழை வரும்போது பொடி சாதல் மாதிரி தூத்தும் போது தானா தூத்திட்டு வெளியே போயிடும். பெரிய பெரிய மலைகள் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஆஸ்பா சீட்டு யாரும் தகர சீட்லாம் போட்டீங்கன்னா சப்போஸ் அந்த ஸ்க்ரூ போட்டுக்க இடத்துல லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம செட்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சீட்லாம் போட்டு நம்ம அடிச்சிருப்போம். அதனால ஃபினிஷிங் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். இதே மாதிரி லீக்கேஜ் இருக்கக்கூடாது எப்பவுமே. லீக்கேஜ் இருந்தாலே பாத்தீங்கன்னா ஆடு ஓவர் சொட்டு நெட்டு நினைக்கும் போது அப்படியே ஃபுல்லா பரவி அது தண்ணி பரவிடும். அதனால சின்ன லீக்கேஜ் இருந்தா பரவாயில்ல. நம்ம செட்டு எப்பவுமே பெரிய ஓட்டைகளா அப்படி இருக்க மாதிரி தண்ணி மழை தண்ணி உள்ள வராத மாதிரி இருந்தாதான் எப்பவுமே சேஃபு. நம்ம அதான் முதவே சொன்ன மாதிரி தான். நம்ம எவ்வளவுதான் நம்ம செட்டு ஃபுல்லா நம்ம காத்தோட்டமா இருக்கிறதா நம்ம குட்டிக்கு நல்லன்னு சொல்லிட்டு நம்ம காத்தோட்டமா தான் போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம மழை பெய்யும் போது அந்த நம்ம சாக்கு அப்படி இல்லாட்டி தார்பாயி இதே மாதிரி வச்சு நம்ம சேஃபா நம்ம ஆட்டுக்குட்டி கவர் பண்ணது ரொம்ப நல்லது மழை நேரத்துல. அதுக்கப்புறம் மழை தூத்தி கொஞ்சம் வெயில் அடிக்குமோ நம்ம திறந்து விட்டா நல்லதுதான். அஞ்சாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீகாஷன். அதாவது எப்பவுமே மழை நேரத்துல நம்ம லைட்டு, அதாவது நம்ம ஃபேன் போட்டது இல்லை, நம்ம காற்றோட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் ஃபேன் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி செட்ல நம்ம லைன் இழுத்துருக்கும் போது நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா பாத்துக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒயர்கள் நம்ம எங்கேயும் விட்டுருக்க கூடாது. இந்த ஒயர் ஃபுல்லாமே கிளீனா இருக்கணும். இந்த ஒயர் லைட்டா டேமேஜ் இருந்தாலும் செட்ல பட்டு ஃபுல்லாமே பாடி கவர் ஆயிரும். அதனால நமக்கு டேஞ்சராக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் இந்த மாதிரி இருந்தா நீங்க மெயின் ஆஃப் நிற்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்க தேவைப்படுற டைத்துல இதை லைட்டை போட்டு அணைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி முன்ன கூட்டி நம்ம ஒயரை மாத்தி அடைச்சிடணும். கேசனுங்கும் போது நம்ம ரெண்டாவது எச்சரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பூச்சிப்பட்டைகள், பாம்புகள்ட்டேருந்து நம்ம எப்பவுமே குட்டியை சேஃபா பாத்துக்கணும். அதாவது அட்மாஸ்பியர் அதாவது உங்க செட்டு உள்ள அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். அதாவது நம்ம கரெக்டா வீட்டு பக்கத்துல இருக்குன்னு அந்த மேக்ஸிமம் வராது பூச்சிப்பட்டைகள். அதாவது இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருந்தா கண்டிப்பா பூச்சிப்பட்டையில வரதான் செய்யும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம பிடிக்க மாட்டோம். இந்த மாதிரி பூச்சி புதர் இருந்தாலே நம்ம கண்டிப்பா வரதான் செய்யும். நம்ம அதனால நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா பாத்துக்கணும். மேக்ஸிமம் நம்ம இருக்கிற இடத்த நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாலே நமக்கு அதுல பூச்சிப்படைகள் எதுவும் வராது. நம்ம அதனாலதான் கிளீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி கீழே நம்ம அதாவது இதே மாதிரி நம்ம கீழே அப்படி அரைஞ்சு போட்டோம்னா கண்டிப்பா பூச்சிப்படைகள் தேங்கிரும். அதனால நம்ம கிளீனிங் ரொம்ப முக்கியம். இந்த 5 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணாலே கரெக்டா நம்ம மழை காலத்துல இருந்து குட்டியை சேஃப் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டு ஃபுல்லா கவர்டா இருக்கணும். 2வது ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே காட்டுக்குட்டிய நம்ம அதாவது செட்டை ஃபுல்லாமே கிளீனா வச்சுக்கணும்.
மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லாட்டி தண்ணி தாங்கிட்டுனா அது ரொம்ப பாதிப்பு ஏற்படும். 4வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டு ஃபுல்லாமே நம்ம கரெக்டாக இது லீக்கேஜ் எது இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி 5வது பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்பவுமே மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் எதுவும் கட்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூச்சிப்பட்டிகள் பாம்பு நம்ம பாதுகாத்துக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. இதை நீங்கள் மழை நேரங்களில் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கலாம். ஏன்னா மழை நேரங்கும் போது வந்து ஆட்டுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தொந்தரவு இருக்க தான் செய்யும். இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் எந்தெந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் மேக்ஸிமம் ஆடுக்குட்டி ஃபுல்லாமே மேட்சுக்கு போகாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே தான் போட்டு வளர்ப்போம். அதனால எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எவ்வளோ கேஜி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் வந்து மருந்து மாத்திரை என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே நண்பா.